வணக்கம் நேயர்களே. ஆன்மீகம் என்கிற போது நமக்கு வெற்றி தரக்கூடியவை எவை, நம்மை தோல்வி அடையச் செய்யக்கூடியவை எவை என்பதையும் சிந்திக்க வேண்டும். நமக்கு வெற்றி என்றால் நம்முடைய ஆன்மாவை வெற்றி இருக்கிற இடத்தில் இருக்கும்படியாக எவை வைக்கும். இந்த வெற்றி என்பதற்கே பாராமீட்டர் மாறும். சில பேருக்கு பெரிய வீடு கட்டினால் அதுதான் வெற்றி என்பார்கள். சில பேருக்கு பெரிய பதவிக்கு வந்தால் வெற்றி என்பார்கள். ஆனால் ஆன்ம வெற்றி என்பது அது அல்ல. ஆன்ம வெற்றி என்பது மகிழ்ச்சியாக இருப்பது, இறைவனுடைய அனுபவத்தில் மகிழ்ச்சியில் திளைப்பது. சரி, அந்த ஆன்ம வெற்றி வர வேண்டும் என்றால் நம்முடைய பகைவர்களை வெல்ல வேண்டும். பகைவர்களை வென்றால்தான் வெற்றி கிடைக்கும் இல்லையா? பகைவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நான் கடவுளை உணர்வதற்கும் கடவுளோடு அப்படியே ஐக்கியப்பட்டு இருப்பதற்கும் என்னை அந்த நிலைக்கு போக விடாமல் தடுக்கக்கூடியவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பல நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய பகைவர்கள் வெளியில் இருக்கிறார்கள் என்று. நான் கடவுளை எண்ண வேண்டும், தியானிக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் முடியவில்லையே, அப்படி எனக்கு நேரம் கிடைக்கவில்லையே, என்னுடைய வேலை பளு அதிகமாக இருக்கிறதே, என்னுடைய பணிச்சுமை அதிகமாக இருக்கிறதே, என்னுடைய மனைவி இதை கேட்டாளே, என்னுடைய கணவர் இதை கேட்டாரே, என்னுடைய பிள்ளைகளெல்லாம் இதை கேட்டார்களே, அவற்றுக்காக நான் போக வேண்டியிருக்கிறதே என்றெல்லாம் பல பேர் சொல்கிறார்கள். ஆனால் பகைவர்கள் வெளியிலே இல்லை, பகைவர்கள் உள்ளேதான் இருக்கிறார்கள். ஒரு பகைவர் இல்லை, 6 பகைவர்கள். ஷட் ரிப்பு என்று சொல்லுவார்கள். ரிப்பு என்றால் எதிரி என்று பொருள். அகப்பகைவர்கள் என்று இவர்களுக்கு பெயர். உள்ளுக்குள்ளேயே, நம்முடைய உள்ளத்திலேயே, நம்முடைய எண்ணங்களிலேயே இருக்கிற பகைவர்கள். இந்த 6 பேருக்கும் என்ன பெயர் தெரியுமா? காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம். இதில் இன்னொரு வேடிக்கை உண்டு. இந்த 6 பேரும் நம்முடைய உள்ளத்தில் இப்போது இருக்கிறார்களா என்றால் ஒருவேளை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒருவரை உள்ளே விட்டுவிட்டால் மீதம் இருக்கிற 5 பேரும் வந்து விடுவார்கள். அந்த ஒருவர் யார்? இந்த பட்டியலில் முதலில் இருக்கிறார் பாருங்கள், அவர்தான் காமம் என்பவர். காமம் என்றால் நாம் இன்றைக்கு பயன்படுத்துகிறோமே, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய இன கவர்ச்சி, அது மாத்திரம் காமம் அல்ல. காமம் என்றால் விருப்பம் என்று பொருள். ஆசை என்று சொல்கிறோமே, அந்த ஆசை. ஆசை தார்மீகமான ஆசையாக இருக்க வேண்டும். எதன் மீது ஆசை வைத்தாலும் அது கிடைக்கவில்லை என்றால் நமக்கு ஏக்கம் வரும். கவி சக்கரவர்த்தி கம்பர் ராமனுடைய கதையை பாடுகிறேன் என்றபோது ஆசை பற்றி அறையலுற்றேன் என்றார். ராமனுடைய கதையை பாடுவதற்கு ஆசை. ஆனால் ஆசை எதன் மீதாவது வைத்து அது கிடைக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? அதனாலே தான் திருமூலர் சொன்னார், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விடவிட ஆனந்தமாமே. ஒரு சின்ன பொருள் என்று அதன் மீது ஆசை வைப்போம். ஆனால் அந்த சின்ன பொருள் கிடைக்கவில்லை என்றால் உள்ளம் அப்படியே அரிக்கும். மெல்ல 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 அந்த கவலை பெரிதாகும். பல நேரங்களில் நம்முடைய ஆசையை கடவுள் நமக்கு நிறைவேற்றி தரவில்லை என்று எண்ணுகிறோம். ஆசை என்பது எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவன் நிறைவேற்றாமல் இருப்பதே நல்லது. ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாமா? எனக்கு ஒரு ஆசை. இப்போது நீங்களும் நானும் உரையாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கடவுளை பற்றித்தானே சிந்திக்கிறோம் இல்லையா? அந்த கடவுள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 500 ரூபாய் நோட்டுக்கட்டை இங்கே கொண்டு வந்து என்னுடைய மேஜையில் வைக்க வேண்டும். கடவுளுக்கு 500 ரூபாய் என்பது பெரிய விஷயமா? எனக்கு வேண்டுமானால் 500 ரூபாய் பெரிய விஷயமாக இருக்கலாம், கடவுளுக்கு பெரிய விஷயமா? கேன் he not give me? நான் ஆசைப்படுகிறேன், கடவுளை பற்றியே நான் பேசுகிறேனே, எனக்கு கடவுள் இதை கூட செய்யக்கூடாதா என்று ஆசைப்படுகிறேன்.
என்னுடைய ஆசை அவருடைய காதுகளில் விழுகிறது. போனால் போகட்டும், நிறைவேற்றி விடலாம் என்று நினைத்து இதோ இந்த மேஜையின் மீது ஒரு 500 ரூபாய் நோட்டுக்கட்டை வைத்து விடுகிறார். இப்போது என்ன ஆகும் நினைத்து பாருங்கள். ஆஹா, கிடைத்து விட்டதே, கடவுள் கொடுத்து விட்டாரே, கடவுளுக்கு நன்றி என்று உடனே போய் நான் நமஸ்காரம் செய்வேனா? கொடுத்து விட்டாரே என்று மகிழ்ச்சியா அடைவேன். ஆசை நிறைவேறிவிட்டது, மகிழ்ச்சியா அடைவேன்? இல்லை. என்ன ஆகும் தெரியுமா? அட, இவ்வளவு சீக்கிரம் கொடுப்பார் என்றால் கேட்டதுதான் கேட்டேன், ஒரு கட்டுதானா கேட்டிருப்பது, ஒரு 4 கட்டு கேட்டிருக்க மாட்டேனா என்று அந்த ஆசை நிறைவேறியதன் மகிழ்ச்சியை விட கேட்டது குறைவாக கேட்டுவிட்டேனே என்கிற கவலை எனக்கு வந்துவிடும். இன்னும் கேட்டிருக்க மாட்டேனா, இன்னும் கேட்டிருக்க மாட்டேனா? இல்லை, சுந்தரமூர்த்தி சுவாமிகளைப் போல உண்மையிலேயே அந்த நோட்டுக்கட்டில் எத்தனை நோட்டுகள் இருக்கின்றன என்று எண்ணி பார்க்க தோன்றும். ஆசை நிறைவேறியதே என்கிற மகிழ்ச்சி வராது. சரி, அடுத்தது என்னாகும்? என்னுடைய ஆசை நிறைவேறுவதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன தோன்றும்? ஏன் எனக்கு மாத்திரம் இந்த ஆசை நிறைவேறக்கூடாது? உங்களுக்கு மாத்திரம் ஏன் நிறைவேறியது? why not me also? என்ன வித்தியாசம் 2 பேருக்கும் இடையில் என்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்த உடனேயே உங்களுக்கு என் மீது கோபம் வரலாம் அல்லது பொறாமை வரலாம். காமம் நிறைவேறியவுடன் குரோதம் வரும் அல்லது ஆச்சரியம் வரும். ஒருவேளை நீங்கள் அந்த 500 ரூபாய் நோட்டில் ஒரே ஒரு நோட்டு, ஒரு கட்டில் ஒரு நோட்டு என்று என்னிடத்தில் கேட்டால் இப்போது நான் என்ன செய்வேன்? அதெப்படி நான் கொடுப்பேன்? இது என்னுடைய பக்திக்கு பரிசு என்று என்னுடைய பக்தியை பெருமையாக நினைத்து அதனாலேயே எனக்கு செருக்கு வரும், மதம் வரும், கொடுக்க மாட்டேன் என்று நான் பிடித்து கொள்வேன். லோபம், கஞ்சத்தனம் வரும். அந்த பணத்தின் மீது எனக்கு மோகம் வரும், உங்கள் மீது எனக்கு குரோதம் வரும். மொத்தத்தில் ஒரு சின்ன ஆசை, தப்பான ஒரு ஆசை நிறைவேறினால் அந்த காமத்தின் வழியாக குரோதம், அதன் வழியாக மோகம், அதன் வழியாக லோபம், அதன் வழியாகவே மதம், அதன் வழியாகவே ஆச்சரியம் என்று அத்தனை பேரும் வந்து அப்படியே அங்கே சம்மணமிட்டு உட்கார்ந்து கொள்வார்கள். இதனாலேதான் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம். இந்த 6 பேரையும் ஒழிக்க வேண்டும் என்றால், இவர்களை ஒழித்தால்தான் ஆன்ம மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனால் இந்த 6 பேரையும் ஒழிக்க வேண்டும் என்றால் அதற்கு முதல் வழி ஆசைகளை குறைத்து கொள்வது, ஆசைகளை விட்டு விடுவது. ஆசைகளை விட்டு விடுவது. ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விடவிட ஆனந்தமாமே என்றாரே திருமூலர். அதுதான் ஆன்மீகத்தினுடைய ஆதாரம். ஆன்மீகத்தின் ஆதாரம் எது என்று தெரிந்துவிட்டால் அந்த பாதையில் போவது சுலபம்தானே. வாருங்கள், போகலாம்.